ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டைலரிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலைக்கு எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னங்க இருக்குது, சேலைக்கு நார்மலாக எப்போவுமே ஓரம் அடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்சி சாரீலாம் வாங்கினோம்னா அதில் சில சாரீங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குஞ்சம் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமான சாரீஸ்லாம் வந்து அந்த குஞ்சம் வந்து இருக்காதுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம குஞ்சத்துக்கு மாறாக வந்து வேறு ஏதாவது ஒரு டிசைன் வந்து வச்சு தைச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து மடக்கி விட்டு ஓரம் அடிக்கிறத விடவும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணால் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைலராக இருந்தால் உங்ககிட்ட வர கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் புடவை வந்து ஓரம் அடித்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களும். நம்மளுக்குமே வந்து இது ஒரு கொஞ்சம் புதுசாக இருக்குங்க தைக்கும் போதே. இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா இந்த சாரீ தாங்க. இது வந்து கொஞ்சம் நார்மலான சாரீ தான். என்கிட்ட இப்போதைக்கு வந்து ஃபேன்சி சாரீ வந்து ஓரம் அடிக்காமல் வந்து எந்த ஒரு சாரியுமே இல்லை. அதனால் இந்த சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து உங்கள்கிட்ட அழகான ஃபேன்சி சாரீலாம் இருக்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த சாரியில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தான பக்கத்தை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு அன்னிவனாக இருக்கும் பாருங்கள், நூல்லாம் வந்து அன்னிவனாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம புடவை ஓரம் அடிக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணுவோம்ல, அதே போல் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த சாரியை வந்து முந்தான பக்கத்தை எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த முந்தான பக்கத்தில் வந்து நல்ல பக்கம் இருக்குது பாருங்கள், இது வந்து பேக் சைடு, அதாவது நம்ம உள்ளே வச்சு கட்டுற பக்கம். இப்போ நான் வச்சுருக்க கை வச்சுருக்க பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பக்கங்க, அதாவது நம்மளுக்கு சேலைக்கு வந்து மேலே இருக்கும் பாருங்கள் நல்ல பக்கம், அந்த பக்கம் தாங்க இது. இப்போ இந்த பக்கத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. டேப்பை வச்சு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம மடக்கி விட்டுக்கணுங்க. மடக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட போகிறோம். இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. பெரிய தையல் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தையல் வந்து நம்ம லாஸ்ட்டாக பிரிச்சிருவோங்க. அதனால் ரொம்ப நெருக்கமான தையல் வந்து போட வேணாம். பெரிய தையலாக வச்சுட்டு நீங்கள் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. இந்த தையல் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவு வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம போடுற வரைக்குமே 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கணுங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் அளவு மாறிட்டாலுமே சரியாக வராதுங்க தைக்கும்போது. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல்லாக தைச்சி முடிக்கிற வரைக்குமே அது 2.5 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவுமே வந்து தையல் போட்டுடுறேங்க அந்த மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடைசியாக முடிக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சு காட்டுறேன் பாருங்கள். டேப்பை கரெக்டாக வந்து எனக்கு 2.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. நான் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்லேருந்து முடிக்கிற இடம் வரைக்குமே நான் கரெக்டாக அதே அளவில் வந்து தைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பை வச்சு மறுபடியும் வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் வச்சுட்டு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம தையல் போட்ட இடத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் இருக்கணுங்க. ஃபுல்லாக வந்து அதை ஒட்டி போட்டுறக்கூடாது. 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதோட கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த சேலையோட கார்னர் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் 2 இன்ச்சு, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட்டால் கிராஸாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து மறுபடியும் வந்து டேப்பை வச்சு மேலேருந்து 4 இன்ச் அளவுக்கு அளந்துக்கணுங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம 2 இன்ச் அளந்தோம், அதே போல் 4 இன்ச் வந்து அடுத்தது அளந்துக்கணும். அளந்துட்டு அதையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ இதில் வந்து அப்படியே கிராஸாக, அதாவது 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து அப்படியே கிராஸாக வந்து போட்டுக்கலாம் தையல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து இப்படியே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம இங்கே தையல் போட்டிருந்தோம் பாருங்கள், இந்த தையல்லேருந்து 4 இன்ச் அளவுக்கு மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது மட்டும்தான் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணி அப்படியே வந்து அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே தைச்சிட்டு வர போகிறோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த பக்கம் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம தைச்ச தையல்லேருந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தையல் வந்து வீடியோவில் தெரியுதா என்னான்னு தெரில, இந்த மாதிரி முக்கோணமாக வந்து தையல் வந்திருக்குங்க.
இப்போ இதே போலவே வந்து ஃபுல்லாகவுமே வந்து நம்ம மார்க் பண்ணி தைக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டேங்க. அதே போல் 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தான் நான் தைச்சிருக்கேன். இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் பகுதி இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இதோட எண்டில் வந்து அப்படியே கிராஸாக தையல் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கோணமாக தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, அதாவது இந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த தையலில் வந்து கட் போட்டுறக்கூடாதுங்க. தையலில் போடாமல் 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். உள்ள எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம மறுபடியும் வந்து கட் கொடுக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக கட் கொடுத்துக்கணும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை விட கொஞ்சம் மேலே கொடுத்துக்கணுங்க. தப்பி தவறி கூட நம்ம தையலில் வந்து அது கத்திரிக்கோல் வந்து பற்றக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சைட்லேயும் இந்த மாதிரி இந்த பக்கம் 2 கட்டு, அந்த பக்கம் 2 கட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்பக்கமாக திருப்பி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்குங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தையலில் வந்து கட் போடாமல் அதை தள்ளி ஓரமாக கட் போட்டுக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவுமே இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸுக்கெலாம் வந்து சட்டை கழுத்துக்கெலாம் வந்து மடக்கி அடிக்கும் போது இந்த மாதிரி அடிச்சிருப்போங்க. அதே போல் தான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தள்ளி இந்த பக்கம் 2 கட்டு, அந்த பக்கம் 2 கட்டு, அப்புறம் சென்டரில் வந்து 1 கட்டு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இதே போல் ஃபுல்லாகவுமே வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சிட்டேங்க. போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் பாருங்கள், 2.5 இன்ச் அளவுக்கு மடக்கி ஓரத்தில் தையல் போட்டோம் பாருங்கள், அந்த தையலை நம்ம பிரித்து விட்டுருலாங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான், நம்ம இந்த தையல் போடும்போது பிரித்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு பெரிய தையலாக போட்டுறோம் பாருங்கள், அந்த தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுருலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த தையலை பிரித்து விட்டுட்டேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பி விட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும். முக்கோண ஷேப்பில் வந்து நமக்கு அழகாக கிடச்சிருக்கும். இதே போல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம படிமான தையல், அதாவது ஒட்டு தையல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அது போடணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதோட ஒட்டில் வந்து தையல் போடணுங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். கரெக்டாக வந்து அதோடய ஷேப் வந்து மாறாமல் நம்மளுக்கு கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஒட்டு தையல், படிமான தையல், இந்த மாதிரி எது வேணாலும் இதை வந்து சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு விட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் அந்த முனைப்பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான ஏதாவது பொருள்லாம் வந்து கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்கோல் அப்படி இல்லைனா பெரிய ஊசி இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவுமே வந்து தைச்சி முடிச்சிட்டேன். எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஓரத்தில் தையல் போட்டிருக்கோம், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக இதோட இந்த பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாகவே வந்து நம்ம இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுருணுங்க. ஏன்னா நம்ம இதை அப்படியே விட்டோம்னா இதில் வந்து நூல் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா, அதனால் இதை அப்படியே வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே குறைவாகவே மடித்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதையுமே போட்டுட்டு வந்துட்டேன். போட்டு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இதுலேருந்து வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து நூல் பிரிஞ்சு வரவே வராது. அவ்வளோதாங்க, நம்ம சேலை ஓரம் அடித்து முடித்தாச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங்கை வந்து நான் தரையில் விரித்து விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்படி தாங்க இருக்கும். ஃபினிஷிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து சாதாரணமாக ஓரம் அடிக்கிறத விடவும் இந்த மாதிரி நீங்கள் ஓரம் அடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. அதாவது நம்ம கொஞ்சம் இல்லாத சாரீஸ்க்கு, கொஞ்சம் ஃபேன்சியான சாரீஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓரம் அடித்து பாருங்கள், ரொம்பவே லுக்காக அழகாக இருக்குங்க. நான் வந்து சும்மா இன்றைக்கி நார்மல் ஷாரியில் தான் உங்களுக்கு அடித்து காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேன்சி சாரீஸ்க்கெலாம் வந்து அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டைலராக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் கஸ்டமருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஒரு புடவை ஓரம் அடித்து வச்சுட்டு அதை நீங்கள் காட்டி பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஓரம் அடித்து கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்ம பூனம் சாரீஸ்க்கு அப்புறம் இந்த பராக் சாரீ இதுக்கெல்லாம் வந்து ஓரம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. நார்மலாக காட்டன் சாரீ, ஃபேன்சி சாரீக்கெலாம் நம்ம ஈஸியாக ஓரம் அடிச்சிடலாம். மற்றபடி இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து ஓரம் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதை ஏன்னா அந்த மிஷினில் வந்து நிற்கவே நிற்காது. அந்த துணி வச்சா கூட நழுவிக்கிட்டே விழுந்துருங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள சாரீஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக, அதாவது வந்து நமக்கு ஓரம் அடிக்கிறப்ப சில பேருக்கு வந்து அந்த நூல்லாம் வந்து இழுத்துட்டு வரும், அப்புறம் கிராஸாக வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி ரொம்ப ஈஸியாக ஓரம் அடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த சாரியாக இருந்தாலும், பூனம் சாரி, பராக் சாரி எந்த சாரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக சேலை வந்து ஓரம் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே தையல் போட்டுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக. தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து, அதாவது இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த பக்கத்தை வந்து அப்படியே மடக்கி விட்டு அதில் வந்து இன்னொரு மடக்கி விட்டு அப்படியே நம்ம வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கலாங்க. இப்படி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேலை வந்து கிராஸாக போகாதுங்க. நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதோட வந்து நம்ம அப்படியே மடக்கி அடிச்சிக்கலாம். அதனால் கிராஸாக போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப சின்ன தையலாகவும் நம்மளால் போட முடியும். அதாவது சில பேர் ஓரம் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கேப்பில் ரொம்ப பெருசாக மடக்கி அடிச்சிருப்பாங்க. அது பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி மடக்கி அடிக்கும் போது நம்மளுக்கு தையலும் வந்து சின்னதாக இருக்குங்க. அதாவது மடக்கி தைக்கிறது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் அடிக்கிறப்ப இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, புடவை வந்து இது மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் வந்து ஓரம் அடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் இழுத்து பிடிச்சு ஓரம் அடிச்சிங்க அப்படின்னா அது சுருக்கமாக வருங்க. அதனால் அந்த சேலையை வந்து பிடிச்சு இழுத்து ஓரம் அடிக்காமல் அந்த சேலை வந்து எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டு நம்ம நார்மலாக வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சுருக்கமும் வராது. அதே சமயம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடக்கி அடிக்கும் போது கிராஸாகவும் வராதுங்க. இது வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த மடக்கி இருக்கிறது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கிராஸுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக வந்து ஓரம் அடிச்சிடலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் பூனம் சாரி, பராக் சாரி, கொஞ்சம் வந்து இந்த பாலிஸ்டர் மாதிரி கலந்த சாரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரியே நீங்கள் ஓரம் அடிச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய டைலரிங் டிப்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே போய் பார்த்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.